ஆமாம்ல நமக்கு இந்த விஷயம் தெரியலையே அப்படின்னு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுத்த ஒரு முதல் படத்தை நான் 22 வருஷம் கழிச்சு நான் பார்த்தேன்னா அது புரட்சிக்கார். அந்த காலகட்டத்தில் சென்னைக்கு வந்தவங்க எல்லாருமே போய் நிற்கிறது முதல்ல பாக்யராஜ் சாரோட ஆஃபீஸ் தான். இலக்கியங்களுக்கு மத்தியில் எளியவனோட வாழ்க்கையை எளியவன் எழுதுகிறேன், நீ எளியவனாக இருந்து படிங்க அப்படின்ட்டு அதை வந்து வேற எங்கேயும் இல்லை. இலக்கியம்ங்கிறது உன் வாழ்க்கையில் தான் இருக்குங்கிற ஒரு அடையாளத்தை ராஜநாராயணன் சொன்னார் இல்லையா, அது மாதிரி எனக்கு அழகிலாம் ஒரு இன்ஸ்பயர் ஆச்சு. ரஞ்சித்தும் நானும் வேலுப்பிரபார் சார்கிட்ட ஒன்றா தான் ஒர்க் பண்ணணும். ரஞ்சித்தும் நானும் அவருடைய காதல் கதைங்கிற படம் நான் உதவியாளராக இருக்கும்போது அவரும் அந்த படத்தில் உதவியாளராக இருந்தார். எனக்கு அவரும் ஒரு தெருக்கூத்தில் ஒரு கேரக்டராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது, வேலையாக இருந்தார். அதனால் அவர் தலைமையேற்று அதை நடத்தி வச்சார். கின்னஸ் ரெக்கார்டு நம்ம செய்யணும் தெருக்கூத்தில் அப்படின்ற திட்டமிடலோடு செஞ்சீங்கன்னா இல்லை செய்தது கின்னஸ் ரெக்கார்ட் ஆச்சு? திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இயக்குனர் திரு சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொழில்நுட்ப ரீதியாக ஒவ்வொரு படத்திற்கும் அவர் செய்திருக்கிற மெனக்கடல் நமக்கு எல்லோருக்குமே ஒரு கவன ஈர்ப்பை தந்திருக்கிறார். அவருடைய திரை பயணம் எங்கிருந்து துவங்கியது என்பதை அவரிடம் இருந்து கேட்டு பெறுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சங்ககிரி மாதிரியான ஒரு இடத்துலேருந்து நீங்கள் வந்து இன்றைக்கு ஒரு தொழில்நுட்ப ரீதியாக இன்றைக்கி வருங்கால சந்ததியர்கள்லாம் குறிப்பிடும் சொல்லும்படியாக நிறைய செய்துட்டு வரீங்க. அதையெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால் முதல்ல உங்களுடைய பள்ளி வாழ்க்கை சங்ககிரியில் இருக்கும் பொழுது சினிமாவை குறித்த எண்ணம் எப்படி உங்களுக்கு தோன்றி? அது எனக்கு எங்கள் தாத்தா காலத்திலேருந்தே கலை சார்ந்த குடும்பம் தான். ஏன்னா தாத்தா தெருக்கூத்தாடி, அப்பா தெருக்கூத்து தெரியும், மேடை நாடகங்கள் போட்டார். தாத்தாவோட அப்பா காலத்திலேருந்தே கலைத்துறையிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அப்போ என்னென்னா அவங்க தலைமுறையில் தன்னுடைய கலைத்திறனை வேறு வேறு வகையில் அப்டேட் பண்ண ஆரம்பித்தாங்க. தாத்தா தெருக்கூத்து பண்ணாருன்னா அப்பா மேடை நாடகத்துக்கு வந்தார். அப்போ நம்ம அடுத்தது நம்ம இந்த கலைத்துறையில் இருக்கோம் அப்படிங்கும்போது சினிமாங்கிறது தான் பெரிய அளவில் நம்ம தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம். அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கை நம்ம வந்து பார்க்குறோம்ல. அப்போ நம்ம திரைத்துறைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அப்பாவே வந்து அவருடைய காலத்தில் வந்து திரைத்துறைக்கு வரத்துக்கு வந்து முயற்சி பண்ணி இங்கே சில கம்பெனிகள்லாம் வந்து அணுகி அது சரி வராமல் திரும்ப ஊருக்கு வந்துட்டவர் தான். அப்போ அவருடைய சூழல், அவருடைய குடும்ப சூழல், திரும்ப நமக்கு ஒரு குடும்பம் ஆகிடுது அப்படிங்கும்பொழுது இங்கே வந்து தொடர்ந்து போராட முடியல. அப்போ நம்ம பேச்சுலராக இருக்கோம் அப்படின்னா நம்ம படித்து முடிச்சுட்டு திரைத்துறைக்கு போகணுங்கிற எண்ணம் இயல்பாகவே எனக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா ஒரு தெருக்கூத்து கலை சார்ந்தும் இயங்கியிருக்கேன், மேடை நாடகத்துலேயும் நடிச்சிருக்கேன், அப்பாவுடைய மேடை நாடகங்கள் நடிச்சிருக்கேன், அவர் எழுதுறது பார்த்துருக்கோம், ஒரு கதை எப்படி உருவாக்குறாங்க, காட்சி எப்படி அமைக்கிறாங்க, இது எல்லாமே நமக்கு வீட்டிலிருந்தே எனக்கு தெரிய ஆரம்பித்ததுனால அடுத்தது நம்ம இதை வந்து சினிமா துறையில் இதை வந்து ஒரு படமாக எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே தோன்றுச்சு. அப்போ வந்து எனக்கு இது எந்த பின்புலமும் இல்லை. நமக்கு சங்ககிரி வந்து இன்னும் சொல்ல போனால் சங்ககிரியிலிருந்து பெரிய பெரிய இயக்குநர்கள் இங்கே தடம் பதிச்சிருந்தா கூட அந்த தொடர்பு எந்த விதத்துலையுமே நமக்கு பயன்பாடாக இல்லை. அது இப்போது நமக்கு பயன் இல்லை. அப்போது நாமளாக இந்த திரைத்துறைக்கு போய் நம்மளுடைய முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே உருவாயிடுச்சு. இப்போ 3வது தலைமுறையாக நீங்கள் ஒரு கலைத்துறை குடும்பம். ஆமாம். ஆனால் இங்கே சினிமாவில் பின்புலம் இல்லை. இதை பற்றி வீட்டில் சொல்லும் பொழுது உங்களுக்கான ஒரு வரவேற்போ அல்லது மறுப்போ எப்படி இருந்தது? இல்லை என்னதான் கலை குடும்பமாக இருந்தால் கூட கலை மீது இருக்கிற ஆர்வம் வேறு, அது சினிமாவில் அப்ளை பண்ண போகிறோங்கும்போது ஏற்படுற பயம் எல்லா குடும்பத்துலேயும் இருக்கிற மாதிரி எங்கள் வீட்லேயும் இருந்துச்சு. ஏன்னா அப்பாவுக்கே வந்து கலைஞராக அவருக்கு கிடைச்ச பாராட்டும் வெகுமதியும் ஒரு சினிமாவுக்கு வந்து அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் இருந்தது. பணம் இழந்து ஏமாற்றம் அடைஞ்சு தான் திரும்பி வந்தார். அப்போ சினிமாங்கிறதே வந்து ஏதோ வந்து நம்மளை மாதிரி புதுசாக போகிறவங்கள ஏமாற்றிடுவாங்கங்கிற மாதிரியான சூழல் இருந்தனால நான் சினிமாவுக்கு வரேன்னே சொல்லலை. நான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படித்தேன். எனக்கு வேலை கிடச்சிச்சு, சென்னையில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் இங்கே நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன். அப்போது ஒரு கட்டத்தில் நான் உதவியாளராக சேர்றதே நான் வந்த காலகட்டங்களில் ரொம்ப கடினமாக இருந்தது. இப்போ நமக்கு டிஜிட்டல் வந்துருச்சு, சோஷியல் மீடியா வந்துட்டதுனால நம்மளுடைய திறமைகளை வேறு விதங்களில் வந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்தே வெளிப்படுத்துகிறாங்க. அதை வந்து ஒரு டெமோ மாதிரி காட்டி ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ ஒரு அலுவலகத்தை வந்து தொடர்பு கொள்றதுக்கு ஒரு எளிமையான வழி கிடைக்குது. அன்னைக்கு வந்து அப்படி இருக்காது. அலுவலகங்களோட முகவரி தான் ஏதாவது இந்த வெரைட்டி டைரின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு டைரியில் இருக்கக்கூடிய அட்ரஸை மட்டுமே எடுத்துக்கிட்டு நமக்கு பிடிச்ச நம்ம யாரெல்லாம் நம்மளை கவர்ந்தாங்களோ அந்த மாதிரியான இயக்குனர்களுடைய அலுவலகத்துக்கு போய் நம்ம வாய்ப்பு கேட்கணும்.
அதுவே பெரிய சவாலாக இருந்த காலகட்டத்தில் நான் வந்து உதவியாளராக சேர்ற வரைக்குமே நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு தான் வீட்டில் போய் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நான் உதவியாளராக சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு படத்தில் நான் வேலை செய்ய முதல்ல அலுவலக உதவியாளராக தான் சேர்ந்தேன். அந்த வேலைகள்லாம் தொடங்கின பிறகு தான் நான் ஒரு சினிமாக்குள்ளே என்டர் ஆகிட்டேன் அப்படிங்கிறத வீட்டில் சொன்னேன். அதுக்கப்புறம் ஓகே, ஒரு வழி ஒன்று தெரியுது அப்படிங்கிறதுனால பெருசாக எதுவும் அவங்க வந்து எதிர்க்கலை, வேணான்னு சொல்லலை. அப்போ கூட நடுவில் கொஞ்சம் காலதாமதம் ஆகும்போது எல்லா வீட்லேயும் ஏற்படுற மாதிரியான ஒரு சின்ன சங்கடம் தெரிஞ்சுட்டாங்களா நீங்கள் திரைத்துறை தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்றது? ஆமாம், நான் அலுவலகத்தில் வந்து ஒரு சினிமா அலுவலகத்தில் சேர்ந்த பிறகு நான் சொல்லிட்டேன், நான் வேலை செய்யலை, நான் சும்மா தான் சொன்னேன், நீங்கள் அப்படி சொன்னால் விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இப்போ நான் சினிமாவில் சேர்ந்துட்டேன், இதில் தான் நான் பயணிக்க போகிறேன் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டேன். அவங்களும் ஆனால் அப்புறம் அவங்களுக்கு ஒரு கலை பின்புலம் இருந்ததுனால உற்சாகப்படுத்துவாங்க. அப்பப்போ கொஞ்சம் தாமதமாகும்போது கொஞ்சம் எல்லா குடும்பத்துலேயும் இருக்கிற மாதிரி சின்ன இதாக கொஞ்சம் அப்படியே வருத்தப்படுவாங்க. அதை சமாளித்து அப்படியே வரணும் இல்லைங்களா? அது அப்படியே அந்த பயணம் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. அது எந்த விதமான சிக்கலும் இல்லை. இன்றைக்கி சென்னை, இப்போ வெளிநாடுகள் உலகம் முழுக்க சுற்றிட்டு வந்துட்டோம். நான் பெரும்பாலும் எல்லா இதுக்கு முக்கியமான நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஆனால் அன்றைக்கி சென்னை வரத்துக்கு எடுத்த முயற்சிகள்னு பார்க்கும்போது அவ்வளோ அயற்சியாக இருக்குது. எதுவும் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு இன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி சென்னையில் யாருமே கிடையாது, நமக்கு எந்த அறிமுகமும் இல்லை. எங்கேயோ சென்னைங்கிற ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறது அவ்வளோ குழப்பமாகவும் தெளிவற்ற ஒரு நிலையில் தான் சென்னை வந்து சேர்ந்தோம். அப்புறம் வந்த பிறகு ஒவ்வொருத்தர் நண்பர்கள் உருவானாங்க, தெரிஞ்சவங்க. அப்புறம் சொந்தக்காரங்க ஒருத்தர் அங்கே பூந்தமல்லியில் இருந்தார், அவரை தேடி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே கால் ஊன்ற ஆரம்பித்த பிறகு இந்த வாய்ப்புகள் தேட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒரு தீவிரத்தன்மை உங்களை இந்த இடத்துக்கு இயங்குச்சு. இதற்கு நிகராக உங்களுக்கு வாசிப்பு இருக்கிறதாகவும் நாங்கள் கேள்விப்படுறோம். அப்போது உங்களுடைய ஒரு சில கொள்கைகளை உங்களுக்கு உருவாக்கிக்கிறீங்க. அந்த கொள்கை சார்ந்து தான் உங்கள் குருநாதரை தேடினீங்களா அல்லது இயற்கையாகவே அமைஞ்சுதான்? இல்லை, நான் கல்லூரி படிக்கும்போதே எனக்கு வந்து புரட்சிக்காரன் படம் தேட்டரில் பார்க்குறேன். நம்ம ஒரு 22 வருஷமாக நம்ம ஒரு படம் பார்க்கும்போது என்னென்ன உணர்வுகளை ஏற்படுத்துச்சோ அதை தாண்டி புது விதமான ஒரு உணர்வை அந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. ஒன்றா வழக்கமாக ஒரு எமோஷனல் இருக்கும், ஒரு லவ் மூடு கிரியேட் ஆகும், அல்லது வந்து நகைச்சுவை உணர்வை கிரியேட் ஆகிருக்கும், ஒரு த்ரில்லர் கிரியேட் ஆகிருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஆமாம்ல நமக்கு இந்த விஷயம் தெரியலையே அப்படின்னு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுத்த ஒரு முதல் படத்தை நான் 22 வருஷம் கழிச்சு நான் பார்த்தேன்னா அது புரட்சிக்காரன். அப்போது ஒரு திரைப்படம் நம்மளுடைய அறியாமையை கூட போக்குமா? இதனால் 22 வருஷமாக நமக்குள்ளே இதுதான் சரின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை உடைக்கிறதுக்கான தன்மை ஒரு காட்சி ஊடகத்துக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியத்தை நான் திரையரங்கில் உணர்ந்தேன். நான் சில இடங்களில் அந்த படத்துக்கு உணர்ந்து கை தட்டுறேன். என் கூட வந்த நண்பர் என் காலேஜ் மேட், அவனுக்கும் வந்து அந்த படம் வேறு இடங்களில் அவன் அனுபவித்த கொடுமைகளோட கனெக்ட் பண்ணும்பொழுது அவனுக்கு வேறு விஷயம் உடையுது. அப்போது ஒரு திரைப்படம் பல்வேறு விதங்களில் பல்வேறு பரிணாமங்களில் மக்களோட வாழ்க்கையில் ஊடுருவக்கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போவே எனக்கு வேலு பிரபாகரன்கிற பேர் யார் இந்த படத்தை எடுத்தாங்க அப்படின்னு நம்ம கவனிக்க மாட்டோம்ல. பெரும்பாலும் ரொம்ப பார்ப்போம், ரசிப்போம், அப்படி கடந்து போயிடுவோம். அப்போல்லாம் வந்து ஒரு இயக்குனரோட படமாகவே நம்ம அங்கீகரிக்க மாட்டோம், அதை அடையாளப்படுத்த மாட்டோம். இது ரஜினி படம், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் அப்படி தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புரிதல் வந்த பிறகு தான் இது பாரதி ராஜா படம், பாக்கியராஜ் படம் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம். அப்படி நம்ம ஒரு நடிகரை அடையாளப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருந்த காலத்தில் யார் இந்த இயக்குனர்னு தேட ஆரம்பித்த ஒரு படம் அந்த படம். அப்போ எனக்கு வேலு பிரபாகரன்கிற பேர் எனக்கு மனசில் இருந்துச்சு. நான் சென்னைக்கு வந்த காலகட்டத்தில் அவர் அந்த சமயத்தில் எதுவும் படம் ஆரம்பிக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் நான் வாய்ப்புகள் நிறைய இடங்களில் தேடி ஒரு அலுவலகத்தில் உதவியாளராக சேர்ந்து அப்புறம் அவர் படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா? ஆமாம், அதாவது நம்ம இன்ஸ்பயர்டு இருக்கிற அந்த இளைஞனாக இவர்கள்ட்ட எல்லாம் நம்ம போய் வாய்ப்பு கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு சென்னைக்கு வரும் பொழுதே யாரெல்லாம் உங்கள் லிஸ்ட்டில் இருந்தாங்க? இல்லை, அந்த காலகட்டத்தில் சென்னைக்கு வந்தவங்க எல்லாருமே போய் நிற்கிறது முதல்ல பாக்கியராஜ் சாரோட ஆஃபீஸ் தான். அது நம்ம வள்ளூர் கோட்டம் பக்கத்தில் இருக்கும். அதுதான் நுழைவாயில் மாதிரி எல்லோரும் நினச்சிட்டு பார்ப்பாங்க. ஒரு பெரிய கூட்டமே காத்திருக்கும். அதுக்கு பிறகு தான் அங்கே வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ன பிறகு அங்கே கிடைக்கிற தொடர்புகள், அங்கே வெளியில் நின்று பேசுகிற கம்யூனிட்டியே ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கும். அங்கே ஒரு நெட்வொர்க் உருவாகும். அங்கே ஒரு நெட்வொர்க் உருவாகும். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்க. இல்லை பாலா சார் நான் போனேன், அப்ரோச் பண்ணேன், அது எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை, நீ போய் பாரு அப்படிம்பாங்க. இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்களை தான் தேடுறாங்களாம். இப்படி பலவிதமான உதவியாளராக சேர்றதுக்கு தொடர்பான சில விஷயங்களை வந்து அங்கே பரிமாறிக்கக்கூடிய சூழல் வரும். அங்கேருந்து தான் தொடங்குச்சு. எனக்கும் அப்படி தான் தொடங்குச்சு. ஆனால் எனக்கு வந்து தங்கர் பச்சானுடைய அழகி வந்து எப்படி வந்து இலக்கியத்தில் வந்து நம்ம
கீராவை வந்து ஒரு எளிமையான வடிவத்தில் நம்ம இலக்கியத்தை கொடுத்தாரு. அது ரொம்ப ஒரு இலக்கிய நடையில் மண் சார்ந்த ஆமாம் அப்படி இருக்காமல் ஒரு அதுக்கு ஒரு பெரிய புத்திசாலியாக இருந்தால் தான் எழுதுறவன் எப்படி புத்திசாலியாக அந்த மாதிரி படிக்கிறவனும் புத்திசாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இலக்கியங்களுக்கு மத்தியில் எளியவனோட வாழ்க்கையை எளியவன் எழுதுறேன், நீ எளியவனாக இருந்து படிங்க அப்படின்ட்டு அதை வந்து வேற எங்கேயும் இல்லை இலக்கியம்ங்கிறது உன் வாழ்க்கையில் தான் இருக்குங்கிற ஒரு அடையாளத்தை ராஜநாராயணன் சொன்னார்ல, அது மாதிரி எனக்கு அழகிலாம் ஒரு இன்ஸ்பயர் ஆச்சு. நாம் போட்டுட்டு இருந்த மாதிரியான ஒரு ட்ரௌசரு, ஒரு காக்கி ட்ரௌசரு, நாம் காடை கொஞ்சம் பிடிக்கிறது, கத்தாழையில் பேர் எழுதுறது, கள்ளக்கா உரிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது சினிமாவில் அந்த காட்சி ரொம்ப புதுசாக இருந்துச்சு, கனெக்ட் ஆச்சு. ஓஹோ இதுவும் ஒரு படம் தானே, இதில் ஒரு கதை சொல்கிறாங்க, இதில் ஒரு 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 வில்லன் இருக்கான், இதில் ஒரு காதல் இருக்குது, இதில் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குல்ல. அப்போ சினிமானா நம்ம வழக்கமான டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பியார் எம்ஜிஆர் மாதிரியான சினிமா, ஒரு ரகுவரன் ரஜினி மாதிரியான சினிமாவை நம்ம பார்த்து பழகி இல்லை நம்ம வாழ்க்கையிலேயே வந்து எல்லாத்தையும் உருவாக்க முடியும் அப்படின்னு எனக்கு அப்போது பெரிய இன்ஸ்பயராக இருந்துச்சு. அப்போது தங்கர் பச்சான், சேரனுடைய படங்கள்லாம் நமக்கு வந்து அந்த எளிமை, அந்த அந்த வாழ்வியல், விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வியல்லாம் சொல்லும்போது அது வந்து கீராவோட இலக்கியத்தோடு நம்மளால் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. இது மாதிரி நம்ம வந்து ஒரு படத்தை எடுக்க முடியும், இதை விட இன்னும் வந்து நேட்டிவிட்டாக என்ன ஒரு படத்தை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்போ தோன்ற ஆரம்பிச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து பாக்யராஜ் சார்கிட்ட போன பிறகு அங்கெல்லாம் எல்லாருக்குமே இடம் கிடைக்காது, எப்படி பார்த்தாலும் ஒரு படத்துக்கு 10 பேர். அப்போவும் அவர் வந்து அவர் ஒரு சில படங்கள் தான், ரொம்ப பிஸியாலாம் இல்லை, அவர் படம் பண்ணுறதே கொஞ்சம் ரேராக இருந்தது. அப்புறம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மற்ற இயக்குநர்கள்லாம் தேடி வாய்ப்பு கேட்க ஆரம்பித்தோம். தங்கர் பச்சான், சேரன், பாலா சார், இப்படி நிறைய இடங்களில் தேடணும். அது எல்லாருமே இப்போ ஒரு பெயரை தெரிஞ்சுக்கிட்டு, இந்த இயக்குனர் அப்படின்னு பெயரை தெரிஞ்சுக்கிட்டு வர அலுவலகம் இருக்குங்களா, அது நிரம்பி வழியும், அங்கே கிடைக்காது. அன்றைக்கு சமகாலத்தில் உங்களோடு சேர்ந்து வந்தவர்கள் இன்றைக்கு நீங்கள் குறிப்பிடும்படியான இயக்குநர்கள் யாராவது? ரஞ்சித்தும் நானும் வேலுப்பிரபார் சார்கிட்ட ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம். ரஞ்சித்தும் நானும் அவருடைய காதல் கதைங்கிற படம் நான் உதவியாளராக இருக்கும்போது அவரும் அந்த படத்தில் உதவியாளராக இருந்தார். அப்படி அடுத்தடுத்து இப்போ நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அது ரஞ்சித் அந்த வேலுப்பிரபாகர் சாருடைய படங்கள் மூலமாக எனக்கு எப்படி திரையரங்கத்தில் நான் ஒரு விஷயத்தை இப்படியும் ஒரு விஷயத்த சிலது தெரிஞ்சுக்க முடியும்னு நான் நினச்சேன்ல, அந்த மாதிரியான வேலுப்பிரபாகர்கிட்ட ஒர்க் பண்ணும்பொழுது ரஞ்சித்துக்கு ஏற்பட்ட இன்ஸ்பிரேஷன் தான் இன்றைக்கி அவருக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரு வேலுப்பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு இயக்குனர் மட்டுமல்ல, ஒளிப்பதிவாளரும் கூட. அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் பணியாற்றிய அவரிடமிருந்து பெற்ற அனுபவங்கள் எப்படி? இல்லை அவர் ஒளிப்பதிவாளரும் கூடங்கிறதே வந்து அவரை நம்ம வந்து கம்மியாக தான் மதிப்பிடுறோம். அவர் நம்ம எப்படி நம்ம டிஜிட்டல் வந்த பிறகு சுதந்திரமாக இண்டிபெண்டன்ட் மூவியில் பல எக்ஸ்பெரிமெண்டல் அட்டம்ப்டெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறோமோ, அது மாதிரி அவர் ஃபிலிம்லேயே பல விஷயங்களை ட்ரை பண்ணவர். அவர் ஃபிலிம்லேயே இண்டிபெண்டன்ட் மூவி எடுப்பார். அப்போவே வந்து எல்லாரும் எடுக்கிற பட்ஜெட்டை விட 5% பட்ஜெட்லேயே சூப்பரான ஹிட்டெல்லாம், அதிசய மனிதன், நாளை மனிதன் மாதிரியான த்ரில்லர் மூவிலாம் கொடுத்தவர். இன்றைக்கும் நம்ம யூடியூப்பில் கூகுளில் போய் தமிழில் வந்து ஃபஸ்ட்டு சைஃபை மூவி எது, ஃபஸ்ட்டு சீக்வல்ஸ் மூவி எதுன்னெலாம் பார்த்தோம்னா வேலுப்பிரபாகர் சாரோட படமாக தான் இருக்கும். அப்போது அட்வான்ஸ்டாக அப்போவே அவருடைய திங்கிங்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். அதே டெக்னிக்கலாக எப்படியெல்லாம் நம்ம வந்து ட்ரிக்காக வந்து வேறு மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் நிறைய அட்டெம்ப்ட் பண்ணுவார். அந்த மாதிரி காதல் கதை படத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது இது இருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அந்த ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் பார்த்த சினிமாவும் இவர் கையாண்ட சினிமாவும் வேறையாக இருந்துச்சு. அவர் அந்த இலக்கணங்களை எல்லாத்தையுமே உடைச்சார். இத்தனை படங்களில் நீங்கள் வந்து கிளாப் அடித்தா தான் அடுத்தது அட்லீஸ்ட் ஒரு காஸ்டியூம் கண்டினியூட்டி பார்க்குறதுக்கே அனுமதிப்பாங்க. இத்தனை படங்கள் அந்த அனுபவம் இருந்தால் தான் அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு எடிட்டிங் ரிப்போர்ட்டு கையில் கொடுப்பாங்க. இப்படி வந்து அதுக்குள்ளே ஒரு வரையறை இருந்தது. இந்த நிலையில் இருக்கிறவங்க இதை மட்டும்தான் பண்ணணும். ஆனால் வேலுப்பிரபாகர் சார் என்ன பண்ணாருன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் ஒரு அலுவலக உதவியாளராக இருந்துட்டு அந்த படத்துலையும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஒரு கடைநிலை உதவியாளராக தான் நான் அந்த படத்துக்குள்ளே போகிறேன். ஆனால் அந்த படம் முடியும் பொழுது நான் தான் அங்கே முதல் நிலை ஒரு டைரக்டர் மாதிரி அந்த படத்தில் இருந்தேன். அவ்வளோ விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். நிறைய உதவி இயக்குநர்கள் வந்துட்டு அது கொஞ்சம் அந்த படம் கொஞ்சம் காலதாமதம் ஆச்சு எடுத்து முடிக்கிறதுக்கு. அது அதை காத்திருக்க முடியாமல் கிளம்பி போயிடுவாங்க. ஒரு 50 இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் அந்த படத்துக்குள்ளே வந்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, இந்த படம் கற்றுக் கொடுக்குற விஷயம் தான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போது நான் போகவே இல்லை. எல்லோரும் வருவாங்க, போயிட்டே இருப்பாங்க. நான் கடைசி வரைக்கும் அந்த படத்தில் இருந்தேன். அப்போது எனக்கு அதோட எடிட்டிங் வரைக்கும், அது ரிலீஸ் வரைக்குமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. அவரும் வந்து எந்த இடத்துல இதை வந்து கற்றுக் கொடுக்கூடாது, தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான பாகுபாடு பார்க்கவே மாட்டார். அப்படிங்கும்போது அந்த சுதந்திரம் இதுதான்டா நமக்கு சரியான இடம்,
கூடுதலாக நமக்கு கருத்தியலாகவும் எனக்கு ரொம்ப ஒத்துப்போன இடமா இருந்தது. அதனால் அவர்கிட்ட இருந்த கற்றுக்கிட்ட விஷயம் எக்கச்சக்கமான விஷயம். நான் வந்து ரொம்ப ஒரு வரியில் சொல்லணுன்னா, சமூகத்துக்கு அரசியலில் எப்படி ஒரு பெரியாருங்கிற ஒருத்தர் வந்து இன்னொரு ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு ஆளுமையோ, அதே மாதிரி திரைத்துறையில் வேலு பிரபாகரன் தான். இன்றைக்கி நம்ம புரட்சிகரமான படம் எடுக்கிறோம், ஜாதிய பிரச்சனைகளுக்கு, மூட நம்பிக்கைகளுக்கு, பெண்ணியம் சார்ந்த படம்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ரோடு போட்டு கொடுத்தவர் அவர் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், கலைஞரே கூட முக்கியமான இடத்துல இருந்து பராசக்தியில் கூட அவர் சொல்கிறாரு, கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாதுன்னு தான் அவர் சொல்கிறார். கொஞ்சம் அதில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி சொல்கிறார். ஆனால் இவர் மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு படத்தில் சொன்னவங்க வேறு எந்த இயக்குனரும் தன் படைப்பில் சமரசமே பண்ணிக்கல. கடைசி வரைக்கும் தான் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ, அவரோட திங்கிங் என்னென்னா, இப்போ கமல் சாரை சொல்லுவோம்ல, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருப்பார்னு, அதை விட அட்வான்ஸ்டான ஆள். என்னென்னா அந்த லைம் லைட்டில் இருந்து அவர் அடிக்கடி நிறைய படங்கள் பண்ணி பெரிய ஆட்களை வச்சு பண்ணியிருந்தால் இன்னும் பெரிய வீச்சு அது போய் சேர்ந்துருக்கும். அந்த மாதிரியான நிறைய தொலைநோக்கு பார்வையாளராக இருந்தார். அவர் சமூக சிந்தனையோட படங்கள் எடுக்கிறதுல அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் நிகராக வேறு யாருமே தமிழ் சினிமாவில் இல்லை. உங்களுக்கான வாசிப்பு அனுபவம் அதிகம். அப்போது இந்த ஒரு இயக்குனர் அடுத்த தளத்திற்கு போவதற்கு உங்களுக்கு வாசிப்பு அனுபவம் எந்த அளவுக்கு பயன்பட்டுச்சு? அதனால தான் இப்போ எனக்கு வெங்காயம் படத்தில் எப்படி நான் என் வாழ்க்கையில் இருக்கிற கதையவே இதுதான் கதை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம்ல, அந்த தைரியம் நம்ம வாசிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய உணர்வுகள் தான் கொடுக்குது. ஒரு கதையை வாசிக்கும் பொழுது நான் ஒரு நாவல், ஒரு கிரைம் நாவலோ, ஒரு த்ரில்லர் நாவலோ, ஒரு ராஜேஷ்குமார் நாவலை வாசிக்கக்கூடிய அனுபவமும், ஒரு ராஜநாராயணம் மாதிரி ஒரு 9 ரூபாய் நோட்டை நம்ம படிக்கும் பொழுது, ஒரு தமிழ் மகனோட வெட்டுப்புலி படிக்கும் பொழுது ஏற்படுற அனுபவம் இருக்குல்ல, அதுக்கு இணையான சுவாரஸ்யமான கதைகள் அங்கே அடங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்றோம்ல. அந்த வாசிப்பு நேரங்களில் நமக்கு கிடைச்ச அனுபவம், இதை நம்ம காட்சியாக மாற்றும் பொழுது அதே உணர்வை ஆடியன்ஸுக்கு, ஒரு கமர்ஷியல் படம் என்ன மாதிரியான உணர்வை ஏற்படுத்துமோ அதை நம்ம மாதிரி மண் சார்ந்த கதைகளையும் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற உணர்வு எனக்கு வாசிக்கும் பொழுது தான் கிடச்சிது. அப்போது அந்த தன்மை கூடுதலாக நான் வாசிக்கிறத தாண்டியும் நம்ம ஊருக்கு சங்ககிரி பக்கம் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நிறைய பேசுகிறத நான் விரும்புவேன். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு கதை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு புத்தகம். கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன், இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கும் பொழுதுலாம் சொல்லுவேன், ஒரு 80 வயசு இருக்கக்கூடிய ஒரு தாத்தா கிட்ட, ஒரு ஆடு மேய்க்கிற தாத்தா கிட்டேயோ, ஒரு பணியார கடை வச்சிருக்கிற ஒரு பாட்டியக்கிட்டேயோ போய் நம்ம பேசணும்னா, நம்ம ஒரு 80 வருட நூலகத்துக்கு போயிட்டு வந்த உணர்வு கிடைக்கும். அவங்களுடைய சின்ன வயசு அனுபவம், கல்யாணம் ஆனது, அவங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனைகள், ஒரு எதிரி வந்திருப்பான், ஒரு பக்கத்து காட்டுக்காரனோட பிரச்சனை, இந்த மாதிரி பல அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். புத்தகம் மட்டுமே கொடுக்குற வாசிப்பையும் தாண்டி இந்த மனிதர்களோட உரையாடக்கூடிய அனுபவம், அது ஒரு புதுவிதமான அனுபவமாக எனக்கு பிடிக்கும். நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆள் தேவைப்படும். யாராவது நம்மகிட்ட பேச மாட்டாங்களான்னு காத்திருக்கிறவங்ககிட்ட போய் பேச்சு கொடுத்து எடுத்தோம்னா எக்கச்சக்கமான கதைகள் எடுக்க முடியும். அந்த மாதிரியான கதைகள் மூலமாக நான் படத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். வாசிப்பு, உரையாடலை நிகழ்த்துதல், அதேமாரி உங்கள் இளம் பிராயத்திலிருந்து நீங்கள் மேடை நாடகத்தை உற்று கவனித்தது, இந்த ஒரு கலெக்ஷன் ஆஃப் அந்த காம்போ வந்து திரைப்படத்தை உருவாக்குற எண்ணத்தை கொடுத்துக்குது. அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் ஆஃப் அந்த டேட்டா இதெல்லாம் வச்சு நீங்கள் மீண்டும் ஒரு தெருக்கூத்தை நிகழ்த்தி காட்டணும். அது கின்னஸ் ரெக்கார்டாக இருக்குது. அதில் பங்கேற்றவர்கள் கூட நம்ம ஒரு நேர்காணல் நிகழ்த்தியிருக்கோம். இதில் நாமளும் அதில் நம்ம திரைப்படத்தை நோக்கியே போயிடலாம் அப்படின்னு இல்லாமல் மீண்டும் அந்த தெருக்கூத்தை நோக்கி உங்களுடைய கவனம் சென்றதுக்கான காரணம்? தெருக்கூத்து எனக்கு ஆட தெரியும், தாத்தா கிட்ட கற்றுட்ருக்கேன், மேடை நாடகத்துலேயும் நடிச்சிருக்கேன். இப்போ இந்த அனுபவத்தோடு நம்ம திரைத்துறைக்கு வரோம்ல, இந்த திரைத்துறையை பெரிய ஆச்சரியமாகவும் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம பார்த்த அந்த திரைத்துறையில் நம்ம உள்ளே வந்த பிறகு ஒரு தெருக்கூத்து கலைஞனையும் ஒரு திரைப்பட கலைஞனையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிடலை. அந்த கலையோட தன்மைக்கும் இங்கே இருக்கிற தன்மைக்குமான வேறுபாடு என்னன்னு பார்த்தா, தெருக்கூத்தில் நான் எல்லா இடங்கள்லையும் சொல்கிறது தான், அதுதான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனு. வேறு படங்களை தாண்டி ஒரு தெருக்கூத்து கலைஞன் தான் அதை எனக்கு ஒன் படம் பண்ணுறதுக்கான, எனக்குள்ளே இருந்த தெருக்கூத்து கலைஞன் தான் அதை பண்ணியிருப்பான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு இப்போ ஒரு உதவியாளர்களே இருக்க மாட்டாங்க. ஒரு பையில் அவனுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துகிட்டு போவான், அவனே மேக்கப் பண்ணிப்பான், அவனே முடியை அலங்காரம் பண்ணிப்பான், அவனே உடையாக உடுத்திப்பான், அவனே தன்னை தேவையான உபகரணங்களை எடுத்துப்பான். அவன் மேடைக்கு வெளியில் வந்தான்னா, தர்பார் வரதுன்னு வெளியில் வந்தான்னா அவனே பாடுவான், ஆடுவான், வசனம் பேசுவான், சண்டை போடுவான், நகைச்சுவை பண்ணுவான், எல்லா விதமான சகலகலாம் வல்லவன் எல்லாமே ஒரு தெருக்கூத்து கலைஞனுக்கு இருந்தால் மட்டும்தான் அவன் தெருக்கூத்தை விடிய பண்ண முடியும். 1 மணி நேரம் இல்லை, இங்கே மாதிரி நம்ம 2 டேக் எடுத்துகிட்டு அப்புறம் 3வது டேக் ஓய்வு எடுக்கிறது கிடையாது. சரி, தப்பாக போயிட்டால் மறுபடியும் எடுக்கலாம் அப்படிங்கிற வசதி அங்கே கிடையாது. நீங்கள் சாயந்தரம் 9 மணிக்கு ஆரம்பித்தா விடிகிற வரைக்கும் 6 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து ஆடியே இருக்கணும். அவ்வளவு எனர்ஜியும் அவ்வளவு உற்சாகத்தோடு ஒருத்தன் விடிய அதுவும் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ மாதிரியான மைக்கோ அல்லது ஸ்பீக்கர் இருந்தால் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு
நமக்கு எனர்ஜி எங்கே அதிகமாக போகும்னா நம்ம பேசுறதுல தான், தொண்டை வழியாக தான் நமக்கு உடலில் இருக்கிற சக்தி நமக்கு போகும். அதை வந்து அவனுடைய உச்சபட்சமான சக்தி எவ்வளவோ அவ்வளோ கூட்டி பாடினாதான் அங்கே ஒரு திருவிழா மேடையில் இருக்க ஒரு திருவிழா கூட்டத்தில் இருக்கக்கூடிய கடைசியில் இருக்கிற பார்வையாளனுக்கும் அவன் என்ன பேசுகிறாங்கிறது போய் சேரும். அவ்வளோ சக்தியோடு தன்னை அலங்காரம் பண்ணிட்டு ஒருத்தன் பண்ணுறாங்கும்போது அதே மனநிலையில் நான் இங்கே வந்து நான் பார்க்கும்போது தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு 10 உதவியாளர்கள் இருக்கிறத பார்க்குறேன். அது இப்போ இங்கே வந்தால் காஸ்டியூமுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. டான்ஸ்னால் அதுக்கு ஒரு மாஸ்டர் இருக்கார், அதுக்கு ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் 10 வகை இருக்குது. அது டைலாக் எழுதுறதுக்கு, டைரக்ட் பண்ணுறதுக்கு, கதையை உருவாக்குறதுக்கு, அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு பல்வேறு நிலைகளில் பல்வேறு விதமான உதவியாளர்களை வச்சுட்டு பண்ணுறோம். அதில் ஒரு டேக் ஒரு 6 நொடியோ 10 நொடியோ ஒரு ஷாட்டை எடுக்கிறதுக்கு அவ்வளோ மெனக்கடல் பண்ணுறோம். விடிய அவன் ஆடுறான்டா, எந்த விதமான உதவியாளரும் இல்லாமல். அப்படிங்கும்போது தான் இது இவ்வளவு எளிமையான விஷயம், கம்பேர் பண்ணால் தெருக்கூத்தோட கம்பேர் பண்ணும்போது இது இவ்வளவு எளிமையான விஷயமா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து நான் சினிமாவை வந்து நாம் பார்த்து மிரளக்கூடிய கருவி சினிமா இல்லை, அது வேணால் நம்மளை பார்த்து மிரளலாம். அந்த அளவுக்கு தன்மையோடு தான் ஒரு தெருக்கூத்தாடியாக தான் நம்ம வந்திருக்கோம் இந்த சினிமாவுக்குள்ளே. அப்படிங்கும்போது அது கொடுத்த தன்னம்பிக்கை, அதை தாண்டி எனக்கு நான் பெரியாரியில் இருந்ததுனால அது ஒரு எக்ஸ்ட்ரா தன்னம்பிக்கை. எனக்கு வேறு எந்த மூட நம்பிக்கைகள்லையும் உடன்பாடு இல்லை. அப்படிங்கும் பொழுது நான் சுயமாக என் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, இதெல்லாம் எனக்கு கம்பைன் ஆகி எனக்குள்ளே ஒரு ஒன்றுன்னு ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. ப்ளஸ் இந்த தெருக்கூத்தை வந்து நான் ஏன் திரும்ப எடுத்தேன்னா, இப்படி நம்ம ஒரு திரைப்படத்துக்கே இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஒரு தெருக்கூத்தாடியோட அந்த அந்த திறமையை நான் அப்போ தான் நான் மதிப்பிட ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் ஊரில் இருந்து பார்க்கும்போது தெருக்கூத்தாடி அது நம்ம ஊரில் இருக்கிற பார்வையாகவே நம்ம பார்த்துட்டோம் ஒரு நாடக கலைஞர். ஆனால் இங்கே வந்து ஒரு சின்ன ஷாட்டுக்கு இத்தனை பேர் வேலை செய்யும்போது ஒரு தெருக்கூத்தாடி எவ்வளவு திறமையானவன், எவ்வளவு வலிமையானவன், அவன் எவ்வளவு கொண்டாடப்பட வேண்டியவன். இங்கே இருக்கிறவன் ஏதாவது தப்பு பண்ணால் அவ்வளவு திறமையானவன் பேரை சொல்லி போட கூத்தாடி பயிலேன்னு திட்டுறாங்க. அது ஒரு திட்டக்கூடிய வார்த்தையிலடா, இவங்க யாராலையுமே செய்ய முடியாத ஒரு பெரிய அங்கீகரிக்கப்பட வேண்டிய வார்த்தை அப்படிங்கிறதுலாம் அப்புறம் தான் தோண ஆரம்பிக்குது. அப்புறம் பார்த்தா தெருக்கூத்து கலைங்கிறது அவ்வளோ வலிமையான கலை நான் உணர்றேன். ஆனால் அதில் இருக்கிற கதைகளில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் போகுது. அப்போ என்னென்னா, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின அதே கதைகளை திரும்ப திரும்ப ராமாயணம், மகாபாரதம், இந்த கடவுள் புராணங்களையே ஒரு ஒரு மக்கள் 100 பேர் 200 பேர் கூடி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த கடவுள் கதைகளையே சொல்லி 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 என்ன பிரயோஜனம்? இந்த நம்ம இந்தியா மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய வளர வேண்டிய நாட்டில் இன்னும் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அவங்களுக்கு கற்பிக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, இன்னும் எவ்வளோ அறியாமையில் இருக்குது. அவனை திரும்ப திரும்ப நம்ம அதுக்குள்ளேயே வச்சுருக்கிறத தாண்டி சில புதுமையான இப்போ இந்த காலகட்டத்துக்கு தேவையான சில விஷயங்களை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தேவையாது. அப்போது தெருக்கூத்து கலையை அப்படியே பயன்படுத்திக்கிட்டு அதில் இருக்கிற கதை வடிவத்தை இப்போ இருக்க கரண்டில் தேவையான மன்னர்களோட வரலாறு, அவங்க அனுபவித்த சில பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் கையில் எடுத்து அப்படியே நாங்கள் வந்து தெருக்கூத்து வடிவத்தில் மாற்ற ஆரம்பித்தோம். அப்போ அந்த தெருக்கூத்து நிறைய நாடுகளில் நான் கம்போடியாவில், மலேசியாவில், பாரிஸில் இப்படிலாம் போட ஆரம்பிக்கும்போது யூஎஸ்லேயும் நம்ம அதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அது ஒரு இப்போ அங்கே நிறைய மக்கள் ஆர்வமாக வந்தாங்க அதுக்கு. அப்போ அது ஒரு பெரிய வடிவமாக மாறும்பொழுது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு திரு நெப்போலியன் சார் வந்து வந்ததாகவும் அதில் ஒரு 400 பேரை நீங்கள் நடிக்க வச்சிங்க. அப்போ நடிக்க வைக்கும் பொழுது அவர்கள் வந்து ஏற்கனவே இந்த கலையோடு தொடர்புடையவர்களா, நீங்கள் இதுக்கெல்லாம் டீச் பண்ணி தான் அவங்கள ரெடி பண்ணிங்களா? அங்கேயே வாழ்கிற இங்கிருந்து போன தமிழர்கள் தான். அவங்களுக்கு தெருக்கூத்தை பற்றின எந்த அறிமுகமும் இல்லை. அங்கே போய் ஒரு 3 மாதம் தங்கி அவங்க தெருக்கூத்தை அறிமுகப்படுத்தி, பாடல்களை அறிமுகப்படுத்தி, மனப்பாடம் செய்ய வச்சு, அவங்களுக்கு அந்த நடனம் இதெல்லாமே கற்பித்து அப்புறமா அதை நம்ம மேடையில் அரங்கேற்றம் பண்ணோம். அது நெப்போலியன் சார் வந்து தலைமையேற்றார். அது இது நீங்கள் அவரை வந்து ஒரு விருந்தினராக தான் கூப்பிட்டீங்களா, இல்லை அவரு இது ஏதாவது வகையில் உங்களுக்கு உதவி செஞ்சாருங்களா? இல்லை, எனக்கு அவரும் ஒரு தெருக்கூத்தில் ஒரு கேரக்டராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அதுக்கான பயிற்சி காலம் அவருக்கு போதுமானதாக இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் அவருக்கு வேலையாக இருந்தார். அதனால் அவர் தலைமையேற்று அதை நடத்தி வச்சார். அங்கே வீரா சிவா அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு அமைப்பு வச்சு ஒரு தமிழ்நாடு அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை மூலமாக இந்த ஆர்கனைஸ் பண்ணாங்க. மிக பிரம்மாண்டமான தெருக்கூத்து இருந்துச்சு. அது தெருக்கூத்து கலைக்கே ஒரு பெரிய மணிமகுடம் மாதிரி அமைந்தது. அந்த கின்னஸ் ரெக்கார்டு நம்ம செய்யணும் தெருக்கூத்தில் அப்படின்ற திட்டமிடலோடு செஞ்சீங்களா, இல்லை செய்தது கின்னஸ் ரெக்கார்ட் ஆச்சுங்களா? தொடங்கும்போது கூட அந்த எண்ணம் இல்லை. ஆனால் இது எக்ஸ்ட்ரீமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகிட்டே இருந்தது. தெருக்கூத்துங்கிறது எங்கேயோ ஒரு தெருவில் ஒரு திருவிழாக்குள்ள ஒரு மூலையில் ஆடக்கூடிய ஒரு பேர்லேயே தெருக்கூத்து இருக்கிறதுனால தெருவுக்குள்ளேயே இருக்கிற கலையாக இருக்கக்கூடாது, அது அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு உலகத்தின் மிக முக்கியமான நாடாக நினைக்கக்கூடிய ஒரு அமெரிக்கா மாதிரியான இதில்
அமெரிக்காவுடைய இருக்கக்கூடிய பெரிய 10 திரையரங்கத்தில் ஒரு அரங்கம், அந்த ரோஸ்மான் தேட்டருங்கிற ஒரு அரங்கம், அது ஒரு 6000-7000 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய அரங்கம், அது பெரிய ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். அந்த அரங்கு மாதிரியான ஒரு பெரிய உலகம் கவனத்தை இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் இதை நடத்தணும், அது தெருக்கூத்து கலையோட மதிப்பீட்டை மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால் அதை வந்து பண்ணோம். அப்புறம் அது வந்து ஒரு பதிவாகவும் இருக்கணும், இந்த உலக அரங்கத்தில் அது கவனத்தை இருக்கணும். தமிழ் ஃபோக் ஆர்ட்லேருந்து தெருக்கூத்துக்கு வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கிறது இங்கே வந்து பேசு பொருளாச்சு, செய்தியாச்சு. அது அந்த தெருக்கூத்து கலைஞர்களுக்கும் அந்த கலைக்கும் நம்மளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு மரியாதையாக நினைக்கிறோம். அது ஒரு நமக்கு ஒரு மன மகிழ்வை ஏற்படுத்துது. அந்த ஒட்டுமொத்த நிகழ்வை அந்த நிகழ்த்தி முடிக்கிற அதற்கு ஏற்பட்ட உங்களுடைய சிரமங்கள்ல என்ன? என்னென்னா அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு தமிழே கொஞ்சம் அறகுறையாக தான் வரும். ஆங்கில பள்ளிகளில் படித்து அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட பழகிற குழந்தைகளுக்கு அவ்வளவு எளிதாக தமிழ் வராது. ஆனால் ஒரு கலையின் மூலமாக நம்ம ஒரு மொழியை கற்றுக் கொடுக்கும் பொழுது அது இன்னும் எளிய வடிவத்தில் அது அவங்களுக்கு மனசில் பதியுது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு தமிழை வெறும் பாடப்புத்தகமாக தேரியாவே நம்ம மொழியை கற்றுக் கொடுக்குறத தாண்டி அது ஒரு கலை வடிவத்தில் சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் அவங்க ஈஸியாக அதை கற்றுக்கிட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமாக அந்த பாடலை, வசனத்தை இதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணினாங்க. அது ஒரு புதிய அனுபவம் தான். ஆனால் எல்லாரும் புதுசாக வந்து கடைசியிலெல்லாம் நிறைய பேர் வந்து உள்ள நாங்களும் வரணும்னு வந்தாங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது அந்த கற்றுக் கொடுக்குற காலகட்டம் எல்லாருமே புதுசு. இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 2 பேர் புதுசாக வருவாங்க. மற்ற 8 பேரும் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுல வந்து பெரிய சிரமமாக இருக்காது, அவங்கள பார்த்தே கூட கற்றுக்கலாம். ஆனால் 400 பேருமே புதுசு, நம்ம ஒருத்தர் தான் வந்து அதில் தெரிஞ்சவங்க அப்படிங்கும் பொழுது அதை கற்றுக் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு அதை தன்மையை புரிய வச்சு அதை குழுவாக பிரித்து இவங்க வசனம் பேசுகிறவங்க, நடனம் ஆடுறவங்க, சண்டை பயிற்சி இப்படியான விஷயங்களை தனித்தனியாக அவங்கள வந்து அதுக்கெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் உடைய கலைஞர்களாக மாறிட்டாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பெரிய சிரமம் கொடுக்கல, அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. அதை வேண்டா வெறுப்பாவோ ஏதோ ஒரு தேவைக்காக நிர்பந்தத்துக்காக பண்ணுறவங்களா இருந்திருந்தால் பெரிய சிரமமாக இருந்திருக்கும். இது அவங்களே ஆர்வமாக ஒரு கொஞ்சம் உள்ளே வரும்போது சின்ன தயக்கம் இருந்தாலும் உள்ளே வந்த பிறகு அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டாங்க. எனக்கு அவங்க இன்னும் கூடுதல் சப்போர்ட் பண்ணாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அவங்க சில யோசனை சொல்கிற அளவுக்கு அவங்க இன்வால்வ் ஆகிட்டாங்க. அது எனக்கு பெரிய சிரமமாக எதுவுமே இல்லை, அது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த நாட்கள் தான் அது. வெங்காயம் திரைப்படம், அந்த படத்தினுடைய டைட்டில் ஆகட்டும், அந்த படத்தினுடைய ஒரு இண்டிபெண்ட் மூவியாக நீங்கள் எடுப்பதற்கு அது ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் வந்தக்கூடிய முதல் சில படங்களில் அதுவும் ஒன்று. அப்படி அதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் எப்படி உருவாச்சு? இந்த பயாஸ்கோப், அந்த பயாஸ்கோப் ஒரு படம் ஒரு உருவாகிற விதம் இது எல்லாம் கலந்த ஒரு கலவையாக தான் வந்துச்சு. அதை எடுக்கணுன்ற எண்ணம் எப்படி? படமும் இப்போ இது வந்து ஒரு இந்திய திரையுலகில் அல்லது ஒரு திரைப்பட உலகில் ஒரு முதல் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு?